என்ன லட்டு குட்டீஸ் எப்படி இருக்கீங்க? ஸோ எஸ் இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பேச்சுலர்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து கிட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குயிக்காக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அதை இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஒரு மல்டி கண்டென்ட் சேனல், எல்லா கண்டென்ட்ஸும் நம்ம சேனலில் கிடைக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கீ செட் ஆகும் அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயிலே ஊற்றிக்கலாம். ஸோ நான் 2 ஸ்பூன் நெய்னா 2 ஸ்பூன் வந்து ஆயில். நான் இதில் எல்லாமே அளவு என் கைப்பட எடுத்து போட்டது தான். ஸோ நான் எதுவுமே வந்து 2 ஸ்பூனு 1 ஸ்பூனு அந்த மாதிரி அளவுலாம் வச்சுக்கலாம். நான் உங்களுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் ஆட் பண்ணுவீங்களோ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மஷ்ரூம் வந்து திருநெல்வேலி சந்தையில் வாங்கினது. ஸோ அது வந்து சண்டே ஆனால் போடுறாங்க. அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். நீங்கள் சென்னை சைடு இருக்கீங்க, அந்த சைடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேபி செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சுட்டு, எப்பயுமே சால்ட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நான் ஆனியன் வந்து 2 எடுத்தேன், தக்காளி வந்து 1 தான் எடுத்தேன். எப்பயுமே வந்து நம்ம பிரியாணிக்கு அந்த மாதிரி ஒரு நான்வெஜ் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஆனியன் எடுத்திங்கன்னா 1 டொமேட்டோ எடுங்க. 2 சரிக்கு சமமாக எடுத்தீங்க அப்படின்னா இனிப்பு கொடுத்துரும். ஸோ அது வந்து நான்வெஜ்ஜுக்கு இனிப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயம் பிரியாணிக்கெலாம் இனிப்பு இருக்குன்னா நல்லா இருக்காது. அதனால ஸோ நான் 2மே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சில பேர் இந்த இடத்துல இஞ்சி பூண்டு விழுத ஊற்றிடுவீங்க. தயவு செஞ்சு ஊற்றாதீங்க, கருகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், நான் நல்லா மஷ்ரூமை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். கட் பண்ணி ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து போட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் நான் போட்டுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஏன் போட வேணாம் அப்படின்னா நல்லா கருகிடுச்சுன்னா டேஸ்ட்டே மாறிடும். அதனால அதுக்கப்புறம் அது மஷ்ரூம்லேயே வந்து தண்ணிலாம் வந்து விட்டுரும். நீங்கள் தண்ணி ஊற்றவே வேணாம். அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா இது கறி மசாலா தூள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பாங்க, அதை போட்டு அதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பச்சடிக்காக என்ன பண்ணேன்னா, சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி நறுக்கி வச்சாலுமே சில குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களோ நானுமே கூட எடுத்து ஓரமாக வச்சுறது உண்டு. அந்த மாதிரி வைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கிரைண்ட் தான். ரொம்ப கிரைண்ட் பண்ணிங்கன்னா கூழ் மாதிரி ஆகிடும், தண்ணி விட்டுரும், நல்லா இருக்காது. சும்மா ரஃப் சாப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் இதில் கேர்டு அண்டு சால்ட்டு போட்டு இது பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலாலாம் போட்டு ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது இல்லையா, நல்லா மசாலாலே மஷ்ரூமை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கிரேவி மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நான் அரிசியை வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட ஆரம்பிச்சிட்டேன். எப்பயுமே நீங்கள் பாஸ்மதி தான் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா பிரியாணி வந்து வீட்டில் இருக்க அரிசியை நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ரிக்கு தான். நீங்கள் எப்பயுமே தண்ணி ஊற்றிட்டதுக்கு அப்புறமா அரிசி போடுவாங்க சிலர், அந்த மாதிரி போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கிரேவியாக இருக்கா, இந்த இடத்துல நான் வந்து அரிசியை போட்டுட்டு நல்லா நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த ஹீட்டில் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டம் போட்டோம் அப்படின்னா அரிசி ஒன்று கூட ஒன்று ஒட்டாது. இதுதான் இன்னொரு சின்ன டிப். கூடவே நான் கொத்தமல்லியை வந்து ஃபர்ஸ்ட் நான் போடல, நெக்ஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு உப்பு வந்து இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா அடியில் விட்டு கலருங்க. ஸோ நீங்கள் மேலாப்பில் கலர்னீங்க அப்படின்னாலும் அடி நின்றோம். அதுக்கப்புறமா ரொம்ப கலர்னீங்க அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ பார்த்து பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தீங்க அப்படின்னா. நான் வந்து 1.5 அரிசி போட்டிருந்தேன், 1.5 அழாக்கு. ஸோ அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து மஷ்ரூம் நல்லா ட்ரை பண்ணிடணும். மஷ்ரூமில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்போ தண்ணி இங்கே வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப குழன்னு போயிடக்கூடாது அப்படின்றதுனால நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் அரிசி போட்டேன். அப்படின்றதுக்காக கரெக்டாக நான் 3 ஊற்றிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. நீங்கள் உப்பு கம்மியாக போட்டிங்க அப்படின்னாலும், ஏதாவது காரம் கம்மியாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இல்லை இதையும் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு டம் போட்டிங்க அப்படின்னா பச்சடியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் விசில் போட்டுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டேன். 2 விசில் விட்டதுக்கப்புறமா எடுத்து பார்த்தேன். செம்மையாக வந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இன்றைக்கி பண்ணது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த இடத்துல நான் கேர்டும் பச்சை மிளகாவும் ஸ்கிப் பண்ணிவிட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்றதுனால நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் எப்பயுமே வந்து கலர் வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். அதனால் நான் கலர் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அடியில் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அதனால நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கிண்டுனோம் பார்த்தீங்களா, அதுதான். நான் நெக்ஸ்ட் வந்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டு நல்லா இது பண்ணி லைட்டாக அப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஒன்று கூட ஒன்று அரிசி உடையும் கூடாது, ஒட்டவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.